ஒரு அழகான உழைப்பாளி பூனை அது. தன் குடும்பத்திற்காக தினமும் வெல்டிங் பட்டறையில் கடுமையாக உழைத்து கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக ஒரு நாள் வேலை செய்யும் போதே பூனையின் உடலில் தீக்காயம் ஏற்பட்டுவிட்டது. வலியால் துடித்த அந்த உழைப்பாளி தன் வெல்டிங் கருவியை கீழே எறிந்துவிட்டு அலறியது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பூனையை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காயத்தை பரிசோதித்த மருத்துவர், இந்த காயமாற சில நாட்களாகும், நீங்கள் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும், வேலைக்கு செல்லக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார். வேலைக்கு செல்ல முடியாததால் பூனையின் மனதில் பெரும் கவலை சூழ்ந்தது. ஐயோ, என் அருமை பிள்ளையின் படிப்புக்கு எப்படி பணம் கொடுப்பேன், இப்போதே வேலைக்கு செல்ல முடியவில்லையே என்று கலங்கியது. உடலில் கட்டுப்போட்டபடி தனது பிள்ளையிடம் பேசிக் கொண்டிருந்தது அந்த குடும்பத் தலைவன் பூனை. பார்த்தாயா கண்ணா, உழைப்பில் எவ்வளவு ஆபத்திருக்கிறது என்று? நீ மட்டும் நன்றாக படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், அதுதான் என் ஆசை என்று உருக்கமாக கூறியது. தன் பெற்றோரின் தியாகத்தையும் வேதனையையும் உணர்ந்த அந்த குட்டிப் பூனை நன்றாக படிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டது. காலம் சென்றது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த உழைப்பாளி பூனையின் பிள்ளை தான் கனவு கண்டது போலவே சிறப்பாக படித்து தங்கப்பதக்கம் வென்று நின்றது. தன் பிள்ளை அடைந்த இந்த மாபெரும் வெற்றியை பார்த்த தாய்ப்பூனை எல்லையில்லா ஆனந்தத்தில் திக்குமுக்காடியது. கைத்தட்டி கண்ணீர் வடித்து உழைப்புக்கு கிடைத்த வெற்றியை பார்த்து பெருமையுடன் மகிழ்ந்தது.